ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். இந்த கதை 10,000 வருஷங்களுக்கு முன்னால் நடந்தது. அந்த காலகட்டத்தில் நாகலோகத்தில் நாகங்களுக்கு மனித உருவம் எடுக்கிற இச்சாதாரி வரம் கிடைக்கல. இங்கே கொஞ்சம் பாரு, எப்பவும் போல ஒன்று சிவபெருமான் நாகங்கள் அட்டகாசம் பண்ணிக்கிட்டீங்க. இல்லை இன்னைக்கு விசேஷமான ராத்திரி, மகா சிவராத்திரி. அதுக்கு என்ன, பாம்பாட்டியான என் வேலை பாம்புகளை ஆட வைக்கிறதா. ஆனால் எங்கே நாகம் ஆடுது? நாகங்கள் ஆடுறத பார்க்கக்கூட முடியல. ஏன்னா இதெல்லாம் சாதாரணமான நாகங்கள் இல்லை, நம்முடைய ஈஸ்வரன்ட அன்புக்குரியவங்க. ஈசன் இதெல்லாம் ரொம்ப விரும்புகிறாரு. சும்மா சொல்லாதீங்க. அவர் நட்பெல்லாம் ஒன்றும் பாராட்டலை. என்ன, கழுத்தில் கொஞ்சம் இடம் குத்திக்காரு. அதை தவிர இவங்களுக்காக சிவபெருமான் என்ன பண்ணிக்காரு? இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சக்தி கொடுத்துக்காரா? ஆயுசு முழுக்க இவங்க சிவலிங்கத்தை பாதுகாக்குதுங்க. இதுங்களை காப்பாற்றிக்க இதுக்கு கிட்ட என்ன ஆகுது? கொஞ்சோண்டு விஷம். ஆனால் அதுகளை பாரு. யார்? அந்த கழுகுங்களையா? ஆமாம், அவங்கள தான் சொல்கிறேன். அந்த கழுகு லோகத்தில் ஒரு பழைய குகைக்கு இந்த சாத்தான்களோட தேவதையை அவங்க வணங்குறாங்க. அந்த தேவதையை அவங்க மரண தேவதைன்னு சொல்கிறாங்க. அந்த தேவதையால் அவங்களுக்கு மனித வடிவம் கிடைச்சிட்டு, கழுகுங்களுக்கு மனித உருவம் எடுக்கிற சக்தியை அவங்களோட குல தெய்வம் அவங்களுக்கு அழிச்சிருந்தது. ஆனால் நாகங்களான எங்களுக்கு இச்சாதாரி வரம் கிடைக்கல. ஆனால் நாங்கள் அதை நினச்சி கவலைப்படவே இல்லை. நாங்கள் சிவ பக்தியிலேயே மகிழ்ச்சியாக தான் இருந்தோம். இங்கே பார்த்தியா, நம்ம நாகம்லாம் சிவலிங்கத்தோடு எப்படி விளையாடுது பாரு. வாழ்த்துதா இல்லை விஷத்தை கக்குதா? அதுங்களை பார்த்தா கோபமாய்க்கிற மாதிரி தான் தெரியுது. கழுகுங்களாம் மனித உருவம் எடுத்துட்டு, ஆனால் இவங்களுக்கு எப்போ வாய்ப்பு வரும்? இவங்களோட உலகத்தில் இவங்களுக்கு எப்போ மதிப்பு கிடைக்கும்? இல்லைன்னா காலம் பூரா இதுங்க இப்படியே அடிமையாக தான் இங்கே போதா? இது அந்த கழுகுங்களால் அநியாயமாக சாக போகுது. சிவபெருமாண்ட பக்தர்களை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அழிக்கிற கடவுளே அவர்தான். அழிக்கிறதும் அவர்தான், ஆக்குறதும் அவர்தான். மரணமே இல்லாத சக்தி யாருன்னா அது சிவபெருமான் தான். உக்ர வடிவமான ருத்ரன் கபாலி நிச்சயமா அவங்களுக்கு வரம் கொடுப்பாரு. வரம் கொடுக்க மாட்டாரு, கொடுப்பாரு. அசுரர்களுக்கே குரு இருக்கும் போது உலகத்துக்கே குருவான ஜகத் குரு ஏன் இவர் கொடுக்க மாட்டாரு? நாகங்களோட தவத்துல அவர் எதிர்பார்க்கிற வலிமை இல்லாம இருக்கலாம். அதனால இவங்க மனுஷ வடிவம் எடுக்கிறதுக்கு கடுமையான தவம் செய்யணும். அப்பதான் அவரு இவங்களுக்கு இச்சாதாரி வரம் கொடுப்பாரு. ஒருவேளை இவங்க தப்பு பண்ணா அவங்கள சபிக்கவும் செய்வாரு. எப்பவும் நீதிக்கு முதலிடம் கொடுக்கிறவர் தான் ஆதிசிவன். அவர் அமைதியை விரும்புகிறவர். ஆனா அது போயிடுச்சுன்னா தாங்கவே முடியாத பிரளயம் வந்துடும். நீ என்ன பண்ற? யாருப்பா நீ? யமன். நம்ம நாகங்களுக்கு அந்த மனித உருவம் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே கழுகுகளுக்கு அந்த வரம் கிடைச்சிருச்சு. ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச அந்த வரம் உலகத்துக்கே சாபமாகிட்டு, கழுகுகளோட சக்தி அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க ரொம்ப ஆபத்தானவங்களாக மாறினாங்க. நம்ம நாக வம்சத்து நாகங்களும் அவங்கள விட பலவீனமானவங்களாக இருந்தாங்க. கொண்டாட்டத்தை நிறுத்துங்க. இரவு இன்னும் முடியவே இல்லையே.
இன்னும் கொள்ளடிக்க வேண்டியது நிறைய இருக்கு. கொள்ளை அடிக்க நான் கிளம்புறேன். அப்புறம் கொண்டாட்டத்தை வச்சுக்கலாம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். ஆகாஷ் எங்க? ராஜா ராஜா அவர் இப்பதான் கிளம்பினாரு. என்ன, அவன் எங்க போயிட்டான்? இன்னைக்கு மகா சிவராத்திரி, அவன் வெளியே பேத்திக்க கூடாது. அது ராஜா, நாங்க இன்னைக்கு பெருசா கொள்ள அடிச்சுட்டு வந்திருக்கோம். அதை கொண்டாட அவர் வெளியே பேத்திக்காரு. இதுதான் உங்களுக்கு கஜானாவா? இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா? உண்மையான கஜானா அந்த நாகமணி தான். சிவன் கோயிலில் இருக்கிற அந்த நாகமணி. போங்க, போய் அதை கொள்ளடிச்சிட்டு வாங்க. நாம மரண தேவதையிட பக்தர்கள். தேவதைக்காக நாம அதை பண்ணணும். ஆனா பண்ணக்கூடாது. நான் சொல்றத கவனமா கேளுங்க. மரண தேவதை தான் உங்களோட குல தெய்வம். ஆனா நாகங்கள் சிவன பக்தர்கள். ஆனா சிவபெருமான் அழிக்கிற தெய்வம், காலனைய அழிக்கிறவர். காலனி இந்த பூதலிங்கம். அந்த நாகமணிய கொள்ளடிக்க போறங்கிறது நம்ம அழிவை தேடி போறதுக்கு சம்மன். குருதேவா நம்ம மரண தேவதை. அந்த மகாதேவரை விட பலமும் சக்தியும் அதிகமானவங்க. அதனால தான் நாகங்களுக்கு முன்னால மனிதராகிற சக்தி நமக்கு. சிவன் நாகங்களுக்காக இதுவரைக்கும் என்ன பண்ணிக்காரு? எதுவும் இல்லையே. கடவுளுக்கு அவட பக்தர் மேல கவலை இல்லாதப்போ நாம இதுக்கு கவலைப்படணும். அந்த நாகமணியை நாங்க கண்டிப்பா கொள்ளடிச்சு தீர்வோம். கொள்ளை அடிகளால அடிப்போம். இன்னைக்கு மகா சிவராத்திரி. எல்லாரும் இந்த மகா சிவராத்திரி வேலையில மூழ்கிப்பாங்க. இதுதான் சரியான வாய்ப்பு. போங்க, போய் அவங்கள தாக்குங்க. கோயில்ல இருக்கிற நாகமணியை கொள்ளை அடிச்சிட்டு வாங்க. இந்த நேரம் என் பையன் ஆகாஷம் இங்க ஈண்டினானா இந்த வேலை இன்னும் சுலபமாகிக்கும். போங்க, எல்லாரும் கிளம்புங்க. நாகமணியோட திரும்ப வாங்க. கிளம்புங்க. நீங்க எந்த அறிவுரையை மீறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் ஆகாஷை பத்தி சொல்லிட்டேனே, அந்த ஒளி எச்சரிக்கை. ஆமா குருதேவா, எனக்கு அது நல்லா ஞாபகம். ஆகாஷ் பகல் நேரத்துல வெளியவே போகக்கூடாது. நான் அவனை வெளிச்சத்திட்டீங்க காப்பாற்றணும், இல்லைன்னா அவன் மாறிடுவான். அதுதானே எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம். அப்புறம் என் பையனை நான் எப்படியும் காப்பாற்றுவேன். அது உங்களுக்கு அப்படி தோணுதா? ஆனால் எதிர்காலத்தை யாராலையும் மாற்ற முடியாது. அன்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வரும். அன்னைக்கு உங்கள் மகன் அந்த ஒளிட கட்டுப்பாட்டுக்குள்ளே போய்த்துருவான். அது மனுஷ ரூபத்தில் அவன் முன்னாடி வரும். மனுஷனா? அந்த மனுஷன் யாராய்க்கும்? என்னது நாகனா, நீங்கள் இன்னும் வரலையா? பூஜைக்கான நேரமாச்சே. அப்பதான் நான் முதலா மனுஷ உருவத்தை எடுத்தேன். அவ கையில நாகமணிக்கு. அந்த நாகமணியை பாருங்க. ஆகட்டும், அவர்கள் அனைவரையும் அழித்து விடு.
இன்று நான் எனது பரம பக்தர்களாகிய அனைத்து நாகங்களுக்கும் இச்சாதாரியாகிற வரத்தை நான் இன்று அளிக்கிறேன். அதிலும் இந்த வரத்தை முதலில் அடைந்த எனது பக்தியை இந்த நாக வம்சத்திட மிக உயர்ந்த தலைவியான ஆதி நாகினியாக அறிவிக்கிறேன். இந்த வரத்தை பெற்ற நீங்கள் எதிர்காலத்தில் எந்த தவறும் செய்யக்கூடாது. அற்புத சக்திகளை புத்திசாலித்தனத்துடன் நன்மைக்கே பயன்படுத்த வேண்டும். ஓம் நம சிவாய. அப்போ உங்க எல்லாருக்கும் அந்த வரம் கிடைச்சிட்டா? கடைசியா சிவபெருமான் உங்க மேல கருணையை காட்டிட்டாரா? உங்க எல்லாருக்கும் சக்தி வந்துட்டு இனி நீங்க நாகினீங்க. சிவபெருமான் அருளால நீங்க வருங்காலத்துல எந்த மனுஷ உருவத்தையும் எடுக்க முடியும். அந்த மலையார் அருள் புரிஞ்சிட்டாரு. ஆதி சிவன் முதல்ல ஒன்னதான் இச்சாதாரி நாகினியா ஆக்கிக்காரு. அதனால நீ தலை சிறந்த ஆதி நாகினி ஆகிட்ட. ஓம் பரமேஸ்வரா. ஓம் நம சிவாய. நீ என்ன உளர்ற? நம்ம கழுகுங்க இறந்துருச்சா? அந்த நாகங்களுக்கு அவ்வளவு துணிச்சலா? என் மகன் எங்க? ஆகாஷ் எங்க? ஆகாஷ்! நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? ஆமா, நாகங்கள் அதை கொண்டுருச்சு. அதுவும் சிவன் கோயில்ல வச்சு. அங்க என்னதான் நடந்துச்சு? என் கட்டளைப்படி அவங்க நாகமணி எடுக்க போனாங்க. அங்க இந்த நாகங்கள் எங்களை தாக்குச்சுங்க. அதனால காயங்கள். நான் விட மாட்டேன். ஒவ்வொருத்தரையா கொல்லுவேன். வேணா ஆகாஷ், நீ அங்க போக கூடாது. நம்ம வேற ஏதாவது வழியை கண்டுபிடிக்கலாம். நான் சொல்றத கேளு. இல்ல, நான் கொல்லுவேன். அவங்க ஒவ்வொருத்தரையும் கொல்லுவேன். ஆகாஷ் அமைதியாரி. வேணா ஆகாஷ், சொன்ன கேளு, போகாத. ஆகாஷ் வேணா. நான் என்ன சொன்னேன்? ஆகாஷே சூரிய ஒளியில வெளியே போக கூடாதுன்னு சொன்னனே. அவன் கழுகு ராஜா. அவன் பார்வையில இருந்து எப்பவுமே எதுவுமே தப்ப முடியாது. அவன் அதை பார்த்து கவர்ந்து இழுக்கப்படுவான். அப்படி நடந்துச்சுன்னா அந்த ஒளி அவனை முழுகிரும். அதுக்குள்ள அவனை அடைக்கிறோம். இப்ப ஆகாஷ் அந்த தப்பதான் பண்றான். அந்த ஒளியை பார்த்ததுமே அவன், என் பையனுக்கு எதுவும் நடக்க கூடாது. அவன் ஆகாஷ், அவன் ஆகாயம், அவன் ஆகாயத்துக்கே அரசன். அவன் சூரியனையே உள்ளடக்குனவன். அதனால ஒளிக்கதிர்கள் அவனை எதுவும் செய்ய முடியாது. மகா சிவராத்திரி முடிஞ்சிடு. நாகங்களுக்கும் நாகினிங்களுக்கும் முதல் முறையா இச்சாதாரி ஆகிற வரம் கிடைச்சிது. அதனால அதை எல்லாரும் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா நான் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நான் அவனை தேடிக்கிட்டு இருந்தேன். உதயா, நான் ஒன்று சொல்லவா? நீ நாகினிகட வடிவத்திலேயே ரொம்ப அழகாய்வ. இந்த இச்சாதாரி உருவத்துல மனச கொள்ளடிக்கிற. நாகேஸ்வரி, இப்போதைக்கு நான் நீ சொல்றதுதான் நம்புற நிலைமையில இருக்க.
ஏன்னா இது வரைக்கும் நான் எப்படி இருக்கேன்னு நானே என்னை பார்த்தது இல்லை. நான் சொன்னதெல்லாம் 100க்கு 100 உண்மை நாகேஸ்வரி. நாம ஒன்றா வாழ்றதுக்காகவே படைக்கப்பட்டவங்க. இணை பிரியா ஜோடி நாம. சரி உதயா, நான் தோத்துட்டேன். கொஞ்சம் வெளியே வா. அது நீ தானே? யார் நீ? எனக்கு தெரியல. உனக்கு தெரிஞ்சா சொல்லு. நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. எனக்கே தெரியாது நான் எப்படி இருக்கேன்னு. இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. நீ நீ என்ன பண்ற? இந்த அழகிக்காக கண்ணாடியை காட்டுற. பாரு, இதுதான் நீ அழகி. யார் நீ? நாகேஸ்வரி, அது கழுகு. தப்பி ஓடிடு. இனி என்கிட்ட இருந்து அதுதான் தப்பி ஓடணும். சக்திகள் வாய்ந்த ஆதி நாகினி நான். நான் உறுதியா சொல்றேன், நீங்க இருந்து தப்பி போகவே முடியாது. நீயே என் உயிரை பறிச்சிரு. உன் கையால செத்தா அது எனக்கு சுகம்தான். நீ எனக்கு சொந்தமாகணும். நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும். நீ எனக்கானவ. என்னை விடு விடுன்னு சொல்றேன்ல. உனக்கு ஒன்றும் இல்லையே. இன்னைக்கு எப்படியோ அந்த கழுகு எங்கிருந்து தப்பிட்டு. உனக்கு என்ன ஆச்சு? உன்னை அடிச்சது யாரு? நீ பழி வாங்கத்தானே போன. என்னால முடியல. அப்புறம் எதுக்காக அங்க போன? நல்ல வேலை நான் அங்க போனேன், பார்த்துட்டேன். உன் நிலைமை நீயே பாத்தியா? உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிக்க, வெளிச்சத்துல உன்னால நாகங்களை ஜெயிக்கவே முடியாதுன்னு. தோத்துட்டேன். என் இதையும் தோத்துருச்சு.
இவன் அந்த ஒளியை பார்த்துட்டான்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் இவனுக்கு இந்த நிலைமை. இது நல்ல சகுனம் இல்லை ராஜா. அவ யாருன்னு தெரியல, ஆனா அவ இவன் இதயத்தையும் மூளையும் கட்டுப்படுத்திட்டா. அவ ஒரு அழகி, பிரபஞ்சத்திலேயே பேர் அழகி, நிலாவை விட அழகு. அந்த நிலாவே ஒரு பெண்ணா உருமாறி வந்திருந்தா. அழகு வயிறும் அவ காந்தா கண்ணழகி. அவ அவ எனக்கு வேணும், அவ எனக்கு வேணும். எனக்கு அந்த நாகமணி வேணும். அந்த இச்சாதாரி நாகங்களுக்கு பாடம் போடணும். அந்த நாகமணி அவங்க கிட்டேருந்து வாங்கியே ஆகணும். அதை பற்றி யோசிக்கணுமா? முடிவே எடுத்துட்டேன். அப்போ சரி, நாம் ஏதாவது பண்ணலாம். ஆனால் அதுக்கு முதல்ல நமக்கு அந்த நாகமணி வேணும். எடுத்துகிட்டு வருவேன். அந்த நாகமணி உங்களுக்கு தான். பிரபஞ்சத்திலேயே பேர் அழகி எனக்கு. இன்னொரு தடவை இவர் அங்கே போகிறதுக்கான அனுமதியை கொடுக்காதீங்க ராஜா. என் பையனை பார்த்தீங்க தானே? என்ன தைரியம் இருந்தால் அந்த நாகங்கள் என் பையனை தாக்கிக்கும். அதுக்கான தண்டனையை கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி என் பையன் நாகமணி எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னால் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து தீருவான். இவன் அந்த பொண்ணை தூக்கிட்டு வரான்னா வரட்டும். அந்த பொண்ணு இங்கே வந்தானா அந்த ஒளியை இங்கே வச்சு நிரந்தரமாக அழிச்சிடலாம். ஆகாஷ், உனக்கு அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வான்னா கூட்டிகிட்டு வா. நாகமணியோட சேர்த்து அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வா. நாகங்களுக்கு நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். மனித உருவம் கிடைச்சதால ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிட்டிக்கும். மொத்த கழுகு படையும் கூட்டிகிட்டு போ. அதுங்க எல்லாத்தையும் அங்கேயே அழிச்சிடு. தூக்கிட்டு வருவேன். நாகமணி உங்களுக்கு, அந்த அழகி எனக்கு தான். அவள் அங்கே இருக்க வேண்டியவே இல்லை, இங்கே தான் இருக்கணும். என்னோட நாகேஸ்வரி. அவளை நான் இங்கே ராணி ஆக்குவேன். அவள் எந்த மகாராணி. மோகிதரையா, இன்னைக்கு பூஜை நிறைவடைஞ்சதும் ஆதிநாகினி உதயாவும் சிவன் சாட்சியா வாழ்க்கையில நிரந்தரமா ஒன்னாகிடுவீங்க. பரமேஸ்வரா, இந்த பூஜை முடிஞ்சதும் எங்களோட வாழ்க்கையில இருந்து இருள் நிரந்தரமா வெளியேறிடணும். தப்பு, ரொம்ப தப்பு. எல்லாரும் இங்கேயே இருங்க. இதுக்கப்புறம் நான் தனியாவே போறேன். ஆனா ராஜா எல்லாரும் ஒன்னா போயிட்டா நாகமணி எடுக்கணும்னு சொல்லிக்காரு. உங்களை தனியா போக விடக்கூடாதுன்னு சொல்லிக்காரு. உனக்கு தலைவன் நான் தான். ஆனா அவர் தான் எனக்கு ராஜா. அப்ப நான் யாரு? நான் உட இளவரசன். ஏண்ட கட்டளை எல்லாத்த கட்டளைக்கும் மேல. இனி என் வழியில குறுக்கிடாத. முடியாது, என்னானாலும் உங்களை காப்பாற்றணும்னு சொல்லி ராஜா சொல்லிக்காரு. அதுக்காக என்ன உயிரே போனாலும் எவ்வளவு துணிச்சல் இருந்தா மறுபடியும் நீ இந்த இடத்துக்கு வந்திப்ப? நான் இன்னைக்கு செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்கிறேன். என் தேவதை எங்க? கழுகு வம்சம் செஞ்சதை நினைச்சி இன்னைக்கு நான் செஞ்சதை நினைச்சி நான் ரொம்ப வெக்கப்படுறேன். கோயிலுக்குள்ள வரத்துக்கு அனுமதி கொடு. நீயா கூப்பிடுற வரைக்கும் என்னால கோயிலுக்குள்ள வர முடியாது. ஐயோ கடவுளே, இவன் சாக போறான். அதனால தான் மன்னிப்பு கேட்கிறான். இது அவன்கிட்ட கடைசி ஆசைன்னு நினைக்கிறேன். வேணா ஆதிநாகினி, இந்த கழுகுக்கு கோயிலுக்குள்ள வர அனுமதி கொடுக்காத.
ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது கோயில், யாரு வேணாலும் உள்ள வரலாம். இவனும் காயம் அடைஞ்சிக்கா. நாகேஸ்வரி, நீ என்ன சொல்ற? ரோஹிதரையா, நாம இப்ப எல்லாருமே மனித வடிவத்தில் இருக்கோம். மனித தன்மையோடு நடந்துக்கணும். நீ உள்ள வரலாம். ஆதி நாகனியான நான் கழுகான உங்களை உள்ள வர அனுமதிக்கிறேன். உள்ள வா, நான் உன்னை வரவேற்கிறேன். நீங்க ரொம்ப நல்லாவே சண்டை போட்டீங்க செல்லங்களா. நான் வேணும்னு தான் சண்டை போட்டு இந்த நிலைமைக்கு நான் ஆளாகினேன். அப்பதான் அவங்க என் மேல கொஞ்சமாவது இறக்கப்படுவாங்க. இறக்கப்பட்டு என்ன கோயிலுக்குள்ள அனுமதிப்பாங்க.